இன்னைக்கு நிறைய பேர் எங்க சமூகத்தில் ஒதுங்கி போறாங்க. அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். அல்லாஹ் எனக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துக் கொள்வேன். என்னுடைய மனைவி குழந்தைகள் என்ற சிறிய ஒரு வட்டாரத்தோடு மௌத்தாகி விடுவேன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத் நிறைவேற்றுகிறேன், ஹஜ் செய்திருக்கிறேன், பல விடுத்தங்கள் உம்ரா நிறைவேற்றிருக்கிறேன், எத்தனையோ குர்ஆன் திலாவத்துகளை செய்து முடித்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நான் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய நன்மையை நிச்சயமாக நாம் அடைந்து கொள்வோம். அடுத்த மனிதனுக்கு என்னுடைய நன்மைகள் கடந்து செல்லாதே, சத்தியமாக வல்லாஹி கடந்து செல்லாதே. நான் தொழக்கூடிய தொழுகையுடைய நன்மை எனக்குத்தான் வரும், நான் செய்யக்கூடிய அமல்கள் எனக்குத்தான் வரும். என்னுடைய மனைவிக்கு கூட குழந்தைகளுக்கு கூட கடந்து செல்லாதே. சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. அன்பர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, லா யுமினு அஹதுக்கும், உங்களுடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. சஹாபாக்கள் யாரு கண்ணியமானவர்களே? எங்களை மாதிரி ஆக்கலா? தொழுகிறவங்க, தீனுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். சொன்னாங்க, சஹாபாக்களே, உங்களுடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. சஹாபாக்களே, சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பதில். சுப்ஹானல்லாஹ், சஹீஹ் புகாரியுடைய நரேஷன் இது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நலவான காரியங்கள் அடுத்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஆசையும் ஆர்வம் எந்த கல்வில வராத வரைக்கும் உன்னுடைய ஈமான் பூர்த்தியாகாது. நீ தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், உன்னுடைய அமல்கள் நீ 100க்கு 100% இருந்தாலும் அந்த ஆசை அடுத்த சகோதரனுக்கும் நீ பிரதிபலிக்க செய்ய வேண்டும். மிக பெரும் நோயாக இன்றைக்கு சமூகத்தில் மாறி இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா நிஅமத்துகளை, அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். சில மனிதர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்குது, சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை, செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், சில மனிதர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது, சில மனிதர்களுக்கு கௌரவம், கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை விதமான நிஅமத்துகளையும் அவன் இஸ்லாத்துக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி, சமூகத்துடைய பண்பாட்டுக்காக வேண்டி, சமூகத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸுக்காக வேண்டி அவன் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் அவனிடம் அந்த கேள்வியை கேட்டு ஆகுவான். இன்னைக்கு நிறைய பேர் எங்க சமூகத்தில் ஒதுங்கி போறாங்க. அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். அல்லாஹ் எனக்கு செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், நான் சமூகத்தோடு இணைஞ்சு போக மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்துக் கொள்வேன். என்னுடைய மனைவி குழந்தைகள் என்ற சிறிய ஒரு வட்டாரத்தோடு மௌத்தாகி விடுவேன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், நான் 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜகாத் நிறைவேற்றுகிறேன், ஹஜ் செய்திருக்கிறேன், பல விடுத்தங்கள் உம்ரா நிறைவேற்றிருக்கிறேன், எத்தனையோ குர்ஆன் திலாவத்துகளை செய்து முடித்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, நான் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய நன்மையை நிச்சயமாக நாம் அடைந்து கொள்வோம். அடுத்த மனிதனுக்கு என்னுடைய நன்மைகள் கடந்து செல்லாதே, சத்தியமாக வல்லாஹி கடந்து செல்லாதே. நான் தொழக்கூடிய தொழுகையுடைய நன்மை எனக்குத்தான் வரும், நான் செய்யக்கூடிய அமல்கள் எனக்குத்தான் வரும். என்னுடைய மனைவிக்கு கூட, குழந்தைகளுக்கு கூட கடந்து செல்லாதே. சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. அன்பர்கள் கூறினார்கள், சஹாபாக்களே, லா யுமினு அஹதுக்கும், உங்களுடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. சஹாபாக்கள் யாரு கண்ணியமானவர்களே? எங்களை மாதிரி ஆக்கலா? தொழுகிறவங்க, தீனுக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். சொன்னாங்க, சஹாபாக்களே, உங்களுடைய ஈமான் பூர்த்தி கிடையாது. சஹாபாக்களே, சஹாபாக்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பதில், ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. சுப்ஹானல்லாஹ், சஹீஹ் புகாரியுடைய நரேஷன் இது. என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நலவான காரியங்கள் அடுத்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஆசையும் ஆர்வம் எந்த கல்வில வராத வரைக்கும் உன்னுடைய ஈமான் பூர்த்தியாகாது. நீ தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ் செய்யலாம், உன்னுடைய அமல்கள் நீ 100க்கு 100% இருந்தாலும் அந்த ஆசை அடுத்த சகோதரனுக்கும் நீ பிரதிபலிக்க செய்ய வேண்டும். உண்மையிலேயே உதாரணம் என்ற அடிப்படையில சொல்லணும்டா, நான் லாஸ்ட் நைட் நான் தூங்குறேன் பெட்ல போய். கண்ணியமானவர்களே, நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தூங்குறேன்.
என்னுடைய மனைவி குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிறாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, ஹெல்த்தாக இருக்குது. எந்த தலையில எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கண்ணியமார்களே. ஆனா என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறான் ஒரு மனிதன், அவன் பசியோட தூங்குறான். கண்ணியமார்களே, பசியோட தூங்குறான். அவனுக்கு உடம்பு ஆரோக்கியம் இல்லாம இருக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் தொழாம தூங்குறான். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் எனக்கு தெரியும் நிச்சயமாக மதுவோட, போதையோட, ட்ரக்கோட தூங்குறான். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் ஜினா செஞ்சு தூங்குறான். பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய மனிதன் ஹராமான தடுக்கப்பட்ட பெரும் பாவத்தில் ஈடுபட்டு தூங்குறான். ஆனா நான் தொழுகையோட, இபாதத்தோட, அமலோட கண்ணியமார்களே நான் தூங்குவேன் என்றால் இது என்னுடைய வார்த்தை கிடையாது. கண்ணியமார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் முஃமின், லைஸல் முஃமின், உன்னுடைய அடுத்த சகோதரனை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கூட கவலையும் கூட இல்லாமல் நீ தலையை வைத்து உறங்கிவிட்டால் நிச்சயமாக சத்தியமாக நீ முஃமினாக இருக்க முடியாது. நீ முஃமினாக இருக்க முடியாது. அடுத்தவன் பாவத்தில் இருக்கும் பொழுதோ அந்த கவலை உன்னுடைய கல்வியில் ஊற வேண்டும். கண்ணியமானவர்களே, நீங்க நினைக்க கூடாது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெறுமனை தொழுகை மட்டும் தான் படித்துக் கொடுத்தார்கள். அந்த சமூகம் அல்ல. சஹாபாக்கள் என்பவர்கள் அவர்கள் நோன்பிற்கு மாத்திரம் தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூகம் அல்ல. சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் மாத்திரம் தான் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சமூகம் அல்ல. அவ்வாறான சமூகமாக இருந்தால் நிச்சயமாக நான் கூறுகிறேன், இந்த இடத்தில் நானும் நீங்களும் முஸ்லிமாக இருந்திருக்க முடியாது. சஹாபாக்கள் சமூகத்தினுடைய உணர்வு வழங்கப்பட்டிருக்கிறாங்க. சமூகத்துடைய கவலை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. பிராக்டிக்கலாக கண்ணியமானவர்களே, பிராக்டிக்கலாக நாங்க நினைக்க கூடாது லேசி விஷயம் என்று. ஒருத்தன் ஒரு பாவம் செஞ்சுட்டா முகத்தை திருப்பிட்டு போறாங்க. எனக்கு தெரியும் அவன் இன்றைக்கு நைட் பாவம் செய்வான் என்று நான் அதை பார்த்து விட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு சஹாபி வந்தாரு. ஒரு வார்த்தை கண்ணியமானவர்களே ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, இன்னி மஜ்ஹூத் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு பசியாக இருக்குது, அவ்வளவுதான். நான் செல்வம் எனக்கு இருக்கேன்டா. ஒருத்தர் கதவை தட்டாரு, எனக்கு பசி, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லுவோம் நாங்க. ரெண்டாவது ஒருத்தர் வாராரு, பசியா இருக்குது, சாப்பாடு கொடுங்க. மூன்றாவது ஒருத்தர் பசியாக இருக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் தயக்கத்தோட, என்னப்பா சரியான கஷ்டமா இருக்குது உங்களால, கதவை தட்டி கொண்டே இருக்கிறான், சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. நாலாவது ஒருத்தர் கதவை தட்டினா நிச்சயமாக நாம் வெறுப்போடு அந்த மனிதரை துரத்தி அடிப்போம். அன்பு நபி அவர்கள் ஒரு நாளைக்கு பல கேசஸ்களை சந்திக்கிறவங்க சொன்னார், யா ரசூலல்லாஹ் எனக்கு பசி, யா ரசூலல்லாஹ் இன்னி மஜ்ஹூத், எனக்கு பசியாக இருக்குது யா ரசூலல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபி இந்த வார்த்தையை கூறின உடனே நபி அவர்களுடைய பதட்டத்தை சஹாபாக்கள் பார்த்து ஆச்சரியமடைஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் பதட்டம் அடைந்தார்கள். ரசூலுல்லாஹ் நடுங்கினாங்க. உடனடியாக என்னுடைய மனைவி வீட்டுக்கு சென்று சாப்பாடு எடுத்துக் கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி வீட்டுல சாப்பாடு இல்லையாம். அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க, அங்கேயும் இல்லையாம். அடுத்த மனைவி வீட்டுக்கு போங்க, அங்கேயும் இல்லையாம். ரசூலுல்லாஹ் அவங்க பதறினாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் யோசிச்சாங்க, என்னப்பா அவருக்கு பசி என்றா நபி அவங்க ஏன் பதறணும், ஏன் ரசூலுல்லாஹ் அவர்கள் நடுங்கணும்? கண்ணியமானவர்களே, இது பசிக்கு மாத்திரம் அல்ல. இன்னி மஜ்ஹூத் என்பது பசிக்கு மாத்திரம் அல்ல. இந்த பதட்டம் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கும் புரிய வைத்தார்கள், பசிக்கு மாத்திரம் அல்ல. இன்றைய தினம் ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு சமூகம் தராமல் இருந்தால் அந்த பதட்டம் எனக்கும் வர வேண்டும். 5 பேர் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு சமூகம் தராமல் இருந்தால் அந்த பதட்டம் எனக்கு வர வேண்டும். ஒரு மனிதன் குடியோட போதையோட படுக்கிறான் என்றால் அந்த பதட்டம் எனக்கு வர வேண்டும். இன்னி மஜ்ஹூத், எனக்கு தெரியும் அவனை பத்தி. அவன் போறான் அந்த ரூட்ல, நிச்சயமாக மதுபானம் அருந்தி விட்டு தான் வீட்டுக்கு வர போறான். எனக்கு அதை பத்தி யோசனை இல்லை.
தவறான எண்ணம் ஒன்று இருக்குது. இந்த ஜும்மாவுடைய ஹுத்துபா நான் நினைக்கிறேன் இது இந்த வாரம் வேறொரு ஊர்ல மேபி இருந்திருந்தாலும் நான் இதை நிச்சயமாக சத்தியமாக நான் பகிர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கனிமகளே, ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளாலும் 15 பேர் பொறுப்புதாரர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் நிர்வாகத்தினுடைய பொறுப்புதாரிகள் 15 பேர், மஸ்ஜிதுடைய பொறுப்புதாரிகள், ஊருடைய நிர்வாகிகள். கனிமகளே, அவர்களுக்கு உண்மையிலேயே பெரும் பொறுப்பு இருக்குது. சமூகத்துடைய பெரும் பொறுப்பு இருக்குது. தலைப்பாரம் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 15 பேரை நாங்க எடுத்து போட்டோம் இல்லையா ஊர்ல, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. 15 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப நாங்க முஸ்லிம் இல்லையா? நாங்க முஸ்லிம் இல்லையா? 15 பேருக்கு மாத்திரம் தானா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? அவ்வாறு அல்ல கண்ணியமானவர்களே. 15 பேர்களுக்கு குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரஅயத்திஹி பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவார்கள். அத்துடன் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முஃமினுக்கும் ஊரை பற்றியுள்ள கவலை நிச்சயமாக இருக்க வேண்டும். இது காமன் விடயம். நான் I want to convey this message to the world. இது இங்க மட்டும் இல்ல, இது எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும் கண்ணியமார்களே. நான் சில ஊர்களுக்கு போனா நிர்வாகிகள் இருக்கிறாங்க தானே, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தானே, அவங்க பார்த்துக் கொள்வாங்க. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் அவங்க அந்த சஹாபிக்கு உணவு இல்லாத பொழுது பதட்டத்தோடு சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, என்னுடைய விருந்தாளி முன்னால் இருக்கிறார். ஹாதா தைஃபு ரசூலில்லாஹ், அன்பு நபியுடைய விருந்தாளி இந்த மனிதர். யார் இந்த மனிதனுக்கு இந்த இரவு உணவு கொடுப்பதற்கு தயார்? அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ரசூலுல்லாஹுடைய துஆ இது. அந்த துஆ அபூ தல்ஹாக்கு மட்டுமில்ல, சஹாபி எழுப்பினார் அபூ தல்ஹா அவருக்கு மட்டுமில்ல. எந்த மனிதன் அடுத்த சகோதரை பார்த்து கவலைப்படுகிறானோ நிச்சயமாக சத்தியமாக அன்பு நபியுடைய துஆவை அடைந்து கொள்வான். யா ரசூலல்லாஹ், நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போனாங்க கண்ணியமானவர்களே வீட்டுக்கு சலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. மனைவியுடைய காது கிட்ட போய், அன்பு மனைவியே, ரசூலுல்லாஹுடைய விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய உணவு வர்க்கங்களை அனைத்தையும் எடுத்து முன்னால் வைத்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், மனைவி பதில் கூறினால், என்னுடைய அன்பு கணவரே, வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரம் தான் உணவு இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்ட உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்களுடைய தலைமைத்துவமும் சஹாபாக்களுடைய தலைமைத்துவமும் மிகவும் வேறுபாடாக இருக்கும். கூறினார்கள், அபூ தல்ஹா தன்னுடைய மனைவியை பார்த்து, அன்பு மனைவியே, அந்த உணவை நீங்கள் விருந்தாளிக்காக வேண்டி தயார்படுத்துங்கள். இன்றைய நைட் மாத்திரம் என்னுடைய குழந்தைகள் பசியோடு இருந்தால் அது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. இந்த விருந்தை சஹாபாக்களுக்கு கொடுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய தருணத்தில் நானும் அந்த இடத்தில் அமர்ந்து கொள்கிறேன். வீட்டுக்கு விருந்தாளி வந்தா நாங்களும் பக்கத்துல போய் உட்காரணும். இது சுன்னா. சாப்பாடு வச்சுட்டு வெளியே போயிடல. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களும் உட்காரணும் பக்கத்துல. சொன்னாங்க, நானும் அந்த விருந்தாளியோடு போய் உட்காருவேன். சாப்பிடுவது போல் நானும் பாசாங்கு செய்வேன். சாப்பிட மாட்டேன். நீங்கள் அந்த இடத்தில் விளக்கை அணைத்து விடுங்கள். இந்த முழு உணவையும் அந்த விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிடட்டும் என்று கூறிய பிற்பாடு மனைவியும் அதே ரகத்தில் அதே தோரணையில் செய்து முடித்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த செயல்பாட்டை நிச்சயமாக சத்தியமாக அபூ தல்ஹாக்கும் அபூ தல்ஹாவுடைய மனைவிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. படைத்தவன் அல்லாஹ்வை தவிர சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி அந்த சஹாபியுடைய கையை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹுடைய சமூகத்துக்கு போனாங்க. தூரத்தில் இருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் சிரித்தார்கள். தபஸ்ஸம ரசூலுல்லாஹ். அபூ தல்ஹா ரலியல்லாஹு கிட்ட வந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்க? அபூ தல்ஹா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் அடுத்த மனிதனுடைய விடயத்தில் நடந்து கொண்ட விடயத்தை 7 வானங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய அரிஷிலிருந்து நோட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய படைத்தவன் அல்லாஹ் உங்கள் 2 பேருடைய செயலையும் அவதானித்து விட்டான். உங்களுடைய விடயத்தில் தனித்துவமான யூனிக்கான ஒரு குர்ஆன் வசனம் இறக்கப்பட்டிருக்கிறது. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு தேவை இருந்தும் கூட சஹாபாக்கள் அன்சாரிகள் அடுத்த சமூகத்தை சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க.
அன்பு நபி அவர்கள் சஹாபாக்களை கற்றுக் கொடுத்த விடயம் கனிமர்களே. இங்க யாரும் கோவிச்சு கொள்ளக்கூடாது கனிமர்களே. சமூகத்துடைய உணர்வு எங்களுக்கு வரணும், சமூகத்துடைய சிந்தனை எங்களுக்கு வரணும். சமூகம் இவ்வாறு நடந்து கொள்கிறதே, அவன் பாவத்தில் இருக்கிறான், தவறில் இருக்கிறான், அநியாயத்தில் இருக்கிறான், நான் அவனுக்கு எச்சரிக்க வேண்டும், அவனுக்கு நான் நசீஹத் செய்ய வேண்டும், அவனோடு நான் பேசணும். ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் அந்த கடமை இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நாங்க ரசூலுல்லாஹுடைய 23 வருஷம் நுபுவத்துடைய வாழ்க்கையை மாத்திரம் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 23 வருஷம் ரசூலுல்லாஹ் நுபுவத்தில் இருந்தாங்க. ஆனா 40 வருட ரசூலுல்லாஹுடைய நுபுவத் இல்லாத பகுதியை யாரும் நாங்க யோசிக்கிறது இல்லை. 40 வருடம் நுபுவத்துடைய வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 வருட வாழ்க்கை ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது கண்ணியமார்களே? சமூகத்தோடு இருந்தது, குடும்பங்களோடு இருந்தது, அயலவர்களோடு இருந்தது, நண்பர்களோடு இருந்தது. தனித்துவமாக தன்னுடைய வாழ்க்கை என்ற சிந்தனை இருக்கவில்லை. அன்பு நபி அவர்களுக்கு இதெடுத்து நீங்க நான் பல இடங்கள்ல நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இத பொன் எழுத்துக்களால் இது பொறிக்கப்பட வேண்டும் கண்ணியமார்களே. சஹீஹ் புகாரியுடைய 2வது நரேஷன் நான் நினைக்கிறேன். அன்பு நபி அவர்களுக்கு வஹி கொடுக்கப்பட்ட பிற்பாடு ரசூலுல்லாஹ் பதட்டத்தோடு நடுங்கிய நிலைமையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால வந்தாங்க. யாரும் பக்கத்துல இல்ல. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜாவை பார்த்து சொன்னாங்க, ஹதீஜா, எனக்கு பயமாக இருக்குது, என்னை அணைத்துக் கொள்ளுங்கள், போற்றிக் கொள்ளுங்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி. கண்ணியமார்களே, இந்த உலகத்துல ஹதீஜா இருக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் 2வது திருமணம் முடிக்கல. ஹதீஜா இருக்கும் வரைக்கும் அன்பு நபியர்கள் 2வது திருமணத்தை நாடவில்லை. அவ்வளவு அளவு கடந்த அன்பும் பாசமும் ஹதீஜாவோடு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அன்பு கணவரே, கல்லா வல்லாஹி மா யுக்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கவலையில் நுழைவிக்க மாட்டான். இன்னக லதஸிலு ரஹீம் وتحمل الكل وتكسب المعدوم وتقري الضيف وتعين على نوائب الحق. யா ரசூலல்லாஹ், என்னுடைய அன்பு கணவரே, குடும்ப பந்தங்களோடு சேர்ந்து நடக்கிறீங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்றீங்க, அடுத்தவன் கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க, விருந்தாளிகளுக்கு நீங்க விருந்து உபகாரம் செய்றீங்க, உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹுடைய சமூக வாழ்க்கை அவ்வளவு தெள்ள தெளிவாக இருந்தது கண்ணியமார்களே. சமூக வாழ்க்கை அவ்வளவு தெள்ள தெளிவாக இருந்தது. உண்மையிலேயே யாரும் 5 நேரம் தொழுகையோடு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை போதுமாக்கிக் கொள்ளக்கூடாது. நிர்வாகம் பார்த்துக் கொள்வார்கள் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் பார்த்துக் கொள்வார்கள் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது. அத்துணை பேரோடும் ஒத்துழைத்து உடன்பட்டு ஊருடைய நலனுக்காக வேண்டி, ஊருடைய கண்ணியத்துக்காக வேண்டி, சமூகத்துடைய ஒற்றுமைக்காக வேண்டி, சமூகத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி பாடுபட வேண்டும். 2 பாவங்கள் கண்ணியமார்களே, நான் இதோடு முடிச்சுக் கொள்றேன். இன்றைக்கு என்னோட சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்குது 2 விதமான பாவங்கள். உண்மையிலேயே ஆரம்பத்த காலத்துல மிம்பர்ல பேசுறதுக்கும் இந்த காலத்துல மிம்பர்ல பேசுறதுக்கும் மிச்சம் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு 2 பாவங்கள் நம் சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்குது. உண்மையிலே கண்ணியமார்களே, ஹராம் ஹலாலாக்கப்படக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஹலால் ஹராமாக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. ஹராத்தை ஹலாலாக மாற்றக்கூடிய காலமாக மாறிவிட்டது. 2 பாவம். முதல் பாவம் கண்ணியமானவர்களே, ஜினா என்றது இன்றைக்கு நம் சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்குது. தலைவிரித்தாடி கொண்டிருக்குது. ஒரு ஜும்மாவுடைய ஹுத்பாவை நான் முடித்துவிட்டு கண்ணியமானவர்களே, 18 வயது ஒரு வாலிபன் என்னிடம் வந்து சொன்னார், ஹஸ்ரத், நான் ஜினாவோட ஈடுபட்டிருக்கிறேன், எனக்கு நான் எப்படி தௌபா செய்யணும் என்று. கண்ணியமானவர்களே, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வயதை கேட்ட பொழுது 18 வயது வருமனே. ஜினா என்றது இன்றைக்கு அட்வர்டைஸ்மெண்ட். ஜினா என்பது இன்றைக்கு சமூகத்தில் அது பப்ளிக் ஆக்கப்பட்டு விட்டது. ஆரம்ப காலத்தில் ஜினா செய்தால் அதனை அவன் பாவத்தை மறைப்பான். இன்று ஜினா செய்துவிட்டு அடுத்த தன்னுடைய நண்பரோடு வந்து புகழ்ந்து பேசுகிறான். இன்னும் ஒரு விடயம் இருக்குது, நான் அதை தொட்டு காட்டோடும். ஜினாவையும் கடந்து பயங்கரமான ஒரு பாவம் இன்றைக்கு நான் பிராக்டிக்கலாக ஒரு 2 பேரை சந்திச்சும் இருக்கிறேன் கண்ணியமார்களே.
இன்றைக்கு இந்த பாவத்துக்கு சுப்ஹானல்லாஹ் அரசாங்கங்கள் கூட அதற்குரிய ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறாங்க. That is called LGBTQ. LGBTQ. இன்றைக்கு லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், அல்லாஹ் அக்பர். இந்த பாவம் 1400 வருஷங்களுக்கு முன்னால குர்ஆனும் ஹதீஸும் தடுத்த ஹராமான பாவம். அல்லாஹ் எந்த நபி நூஹுடைய பரம்பரையை, நபி நூஹுடைய வம்சத்தை அல்லாஹ் அந்த கிராமவாசிகளை அழித்தானோ அந்த பாவத்துக்கு இன்றைக்கு ப்ரமோட் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு கௌரவமான குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட LGBTQ மாறி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கண்ணியமார்களே, ஜினாவை விடவும் ஆபத்தான பாவம் தானது LGBTQ வேண்டா. அது நான் ஷோர்ட்டாக சொல்லணும்டா, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிப்பது. அடுத்த பகுதிகளை படித்த மக்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் கூகுள் பண்ணி பார்த்தினாலும் we can get அதை பற்றியுள்ள இன்ஃபர்மேஷன்கள் கிடைக்கும். கண்ணியமார்களே, 2வது பாவம் நான் இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஹுதுபாவுடைய மிக முக்கியமான தொனிப்பொருளோடு இதை சேர்த்துக் கொள்கிறேன். கண்ணியமார்களே, மது போதையினுடைய, குறிப்பாக போதை வஸ்துக்களுடைய பிரச்சனைகள் சமூகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்குது. எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல ஒரு மனிதன் மதுபானத்தை குடிச்சானண்டா எனக்கு தெரியும் அவன் மதுபானம் குடிச்சிட்டு ரோட்ல போறான் என்று. மனைவியும் புரிஞ்சு கொள்வான் மதுபானம் குடிச்சிருக்கிறான் என்ற கணவன் என்று. கண்ணியமானவர்களே, இதையும் தாண்டி இந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். உண்மையிலேயே ஆரம்ப காலங்கள்ல சில போதை வஸ்துக்கள் இருந்துச்சு சமூகத்துல. பெரும்பாலுமான ட்ரக்ஸ், போதை வஸ்துக்கள் இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. கண்ணியமானவர்களே, கேஜி என்றது, கஞ்சா என்பது ஆரம்ப காலத்தில் மெடிசின் பர்பஸுக்காக வேண்டி பாவிக்கப்பட்ட ஒரு செடி. பின்னால காலத்தில் அது போதைக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கு சமூகத்துல அதோடைய பிரச்சனையும் இருக்குது. 2வது கண்ணியமார்களே, ஒப்பியம் பப்பி என்ற ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு மரம். அதுல தான் ஆரம்ப காலம் பெயின் கில்லருக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒரு செடி. ஆபரேஷன் பண்றதுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு டேப்லெட்ஸ், இன்றைக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த காலத்துல செடி பயன்படுத்தப்பட்டது. இந்த ஒப்பியம் பப்பியில இருந்து தான் ஹெரோயின், மொஃபின் போன்ற போதை வஸ்துக்கள் எடுக்கப்பட்டிருக்குது. கண்ணியமார்களே, இது இயற்கையிலிருந்து. இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்றேன். அன்பார்ந்த மூத்தவர்களே, வாலிபர்களே, பொறுப்புதாரிகளே, நலன் விரும்புகளே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிபர்களுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ் என்ற போதை வஸ்து இருக்கு இல்லையா, கிறிஸ்டல் மெத்தம்பொட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான, அது மனிதனால் தயார் செய்யப்பட்ட ஒரு கெமிக்கல். செகண்ட் வாருடைய டைம்ல அமெரிக்கன் போர்சஸுக்கும் ஜெர்மனி போர்சஸ்களுக்கும் படைகளுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி. பின்னால காலம் இந்த மெத்தம்பொட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாவை எடுத்து பயன்படுத்தி ஐஸ் என்ற போதையை உருவாக்கினார்கள் சமூகத்தில். 2009வது வருஷம் நான் நினைக்கிறேன், ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2009வது வருஷம் தான் நம் நாட்டுக்குள்ளால் இந்த போதையினுடைய ஐஸினுடைய மார்க்கெட்டிங் உருவாகுது. நைட் ஒர்க் பண்றவங்களுக்கு பேரு சொல்லுவாங்களாம், இதை நீங்க யூஸ் பண்ணுங்க, எனர்ஜியா உங்களுக்கு வேலை செய்யலும். படிக்கிற பிள்ளைகள் பேரு சொல்லுவாங்களாம், அவளுக்கு விழிச்சு படிக்கலும், இதை யூஸ் பண்ணுங்க. நீங்க புதிதாக திருமணம் முடிச்சவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, இதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இது எங்கட ஊர் மட்டும் இல்ல, பல கிராமங்கள் சீரழிந்து விட்டது. சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்குது. 100 வாலிபர்கள் அல்ல, 100 மனிதர்கள் அல்ல, 200, 300, 400, 500 என்று ஊரில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், முக்கியஸ்தர்கள், ஊரில் இருக்கக்கூடிய ஜவான்கள் அனைவர்கள் இதை பாவிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. நான் லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே எங்க ஊர் தானே ஒரு சிங்கள மனிதர் சொன்னாரு, புஜுகுத்துமா, என் மகனுக்கு 29 வயது, 2 பிள்ளையும் இருக்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரு. அவர் ஐஸுக்கு அடிக்டட் ஆகி இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, மனைவியும் குழந்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனோட பள்ளியிலையும் நீங்க உபதேசம் செய்யும் பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த மனிதன் ஐஸ் பாவிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த வாலிபன் 20 வயதாக இருந்தா காலங்கள் கடக்கும் பொழுது 70 வயதுடைய தோற்றத்தை கொடுக்கும். அந்த வாலிபனுடைய தோள்கள் தொங்க ஆரம்பிக்கும்,
அந்த வாலிபனுடைய பற்கள் துண்டு துண்டாக உடைய ஆரம்பிக்கும். அந்த வாலிபனுக்கு செக்ஷுவல் தாட்ஸ் ஏற்படும். இன்றைய நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுமா? கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்துல HIV வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்க மோசமானவர்கள் அதிகரிச்சுட்டாங்க. எய்ட்ஸ் நோயில பாதிக்கப்பட்டவங்க ஐஸ் பாவிச்சா அவனுக்கு மோசமான எண்ணங்கள் வரும். அவன் தொடர்புகள் அதிகரிச்சு கொள்றான். இறுதியாக கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் பாவித்து கடைசியாக அவருக்கு ஒரு நோய் வரும், அந்த நோய்க்கு வந்து விட்டால் அவனுடைய மரணம் இந்த போதையோடு தான் இருக்கும். அல்லாஹ் நம் சமூகத்தை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எந்த மனிதன் போதையோட கபருக்கு போவானோ அந்த கபருடைய கிபிலாவுடைய திசை அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ளாது. எந்த மனிதன் போதையோடு இருக்கிறானோ 40 நாளுடைய தொழுகை கபூலாக மாட்டாது. எந்த மனிதன் போதையோடு மௌத்தாகிறானோ சுப்ஹானல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் விபச்சாரம் செஞ்ச பெண்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியாகக்கூடிய துர்வாடை தண்ணீரை அல்லாஹ் குடிப்பானமாக கொடுப்பான். இந்த 2 பாவங்களை விட்டும் சமூகத்தை நாங்க பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இதை நான் இன்னும் பேசிக்கொண்டு போகையிலும் ஒன்று இருக்குது, பாவிக்கிறவங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பிசினஸ் ஆக பயன்படுத்துபவர்கள், வியாபாரமாக இதனை எடுத்துக்கொண்டவர்கள். கண்ணியமானவர்களே, நான் என்னுடைய சமூகத்துக்கு நலவு செய்தால் நிச்சயமாக என்னுடைய பரம்பரைக்கு வந்து சேரும். நான் என்னுடைய சமூகத்துக்கு கெடுதி செய்தால் நிச்சயமாக அதனுடைய கெடுதியை என்னுடைய பிள்ளைகள், குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பரம்பரையை அடைந்து கொள்ளும். பிசினஸுக்குள்ள மட்டும் நாங்க போயிடக்கூடாது. பாவிக்கிறது பாவம். வேற சமூகம் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உண்மையை உரைப்பதற்கு உலமாக்கள் பயப்பட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தினுடைய கல்வியை நாங்கள் எடுக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தவறுகள், பாவங்கள் நம் ஊரை விட்டும் செல்ல வேண்டும் என்றால் ஊருடைய நிர்வாகத்தோடு நாம் ஒத்துப்போக வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். சங்கங்கள், நிறுவனங்கள் ஒன்றுபட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம் கிராமத்தினுடைய எதிர்காலத்தை சிறப்பான, அழகான, கௌரவமான கிராமத்துடைய எதிர்காலமாக அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ்.